வணக்கம். யஸ்யா பவத் பக்த ஜனார்த்தி ஹந்து பிதர்த்வ மன்யேஷ்வ விசாரிய துர்ணம் ஸ்தம்பே வதார ஸ்தமனன்ய லப்யம் லக்ஷ்மீ நசம்மம் சரணம் பிரபத்தியே. அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். 2026 12 ராசிகளுக்கான ராசி பலன் தற்பொழுது பார்க்க போகிறோம். நான் கரூர் உஷா பாலாஜி. என்னுடைய செல் நம்பர் 994976 முதலில் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு சனி பார்த்தீங்கன்னா 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. விரய சனியாக இருக்கு. அதனால கொஞ்சம் கவனம் தேவை. விரயங்கள் கொஞ்சம் இருக்கும். ராகு பார்த்தோம்னா ராகு கிரகம் 11ல் இருப்பதால், ராசிக்கு 11ல் இருப்பதால் நல்லது. குரு பகவான் செல்வத்துக்கு அதிபதி, தனகாரகன். மே மாதம் வரை 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அடுத்து ஜூன் மாதத்திலிருந்து இந்த ஆண்டு கடைசி வரை 4ஆம் இடத்தில் இருக்கிறார் ராசிக்கு. இதனால் நமக்கு அந்த சனி பகவானுடைய கடுமை விரயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து நமக்கு கொஞ்சம் நல்லது பலன்கள் கிடைக்கும். குரு பார்வையினால வேலையற்றவர்களுக்கு, வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். பொதுவில் இந்த ராகுவும் சரி குரு பகவானும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் டிசம்பர் வரை மேஷ ராசிக்கு நன்மைகளை கொடுக்க தயாராக இருக்காங்க. அடுத்து ரிஷப ராசி பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முழுவதுமே சனி பகவான் 11ல் இருக்கார். 11ல் சனி இருந்தால் கோடீஸ்வர யோகம், நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும், சந்தோஷமா இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தா ராகு 10ல் இருக்கிறதுனால அயல் நாடு, அயல் தேசம், உத்தியோகம் இதெல்லாம். ஸோ ராகு 10ல் இருக்கிறதுனால அயல் நாடு, அயல் தேசம், வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை நல்லபடியாக கிடைச்சி வேலையில் செட்டில் ஆவாங்க. குரு பகவான் பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி வருது. ஆகையினால தற்போது குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பாக இருக்குது. அடுத்து 3ஆம் இடம், ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு வேலை மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் இந்த உங்களுக்கு ஏற்படும். அடுத்து மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் சனி 10ஆம் இடத்துல இருக்கார், சிறப்பாக இருக்கார். அடுத்து ராகு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல இருக்கார் ராசிக்கு. இதனால இது பார்த்தோம்னா உங்களுக்கு குரு பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே குரு சிறப்பாக இருக்கார். தற்பொழுது குரு ஜென்மத்தில் இருக்காரு. ஜூன் மாதம் 2ஆவதுக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு வரப்ப சிறப்பாக இருக்கு. ஷேர் மார்க்கெட் இதிலெல்லாம் முதலீடு செய்து அதிக லாபங்கள் பெறலாம். ராகு 9ல் இருப்பதால் எதிர்பாராத சொத்து சுகம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கடகராசி பொறுத்த வரைக்கும் சனி 9ல் இருப்பது ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் ராகு 8ல் இருக்கிறது சிறப்பு இல்லை. அது உங்களுக்கு பார்த்தாங்கன்னா ஒரு கணவன் மனைவி உறவு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். அதே நேரத்தில் குரு தற்பொழுது 12ல் இருக்கார், விரயத்தில் இருக்கார், தன விரயத்தில். அடுத்து அவர் ஜென்மத்துக்கு வரார். ஜென்மத்துக்கு வரப்ப அவர் பார்த்தோம்னா கடகராசிக்கு சிறப்பாக பண்ணுறாரு. அப்போ உங்களுக்கு தொட்டது தொடங்கும். பிற்பகுதி ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு. அதே நேரத்தில் சிம்ம ராசி அடுத்தது பார்த்தோம்னா சனி அஷ்டமத்தில் இப்போ இருக்கார், 8ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இது கொஞ்சம் சிறப்பு இல்லை, கொஞ்சம் கவனம் தேவை. பணம் இழப்பு இதெல்லாம் ஏற்படுறதுனால தேவையில்லாத வேலைகளில் ஷார்ட்கட்ஸ்லாம் ஈடுபடக்கூடாது. நேர்மையான நேர் வழியில் செல்வது சிறப்பு. ராகு 7ல் இருப்பதுனால கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் கவனம் தேவை. அதில் ஆஃப்டர் ஜூன் 2க்கு அப்புறம் குரு பார்வை இருக்கிறனால சிறப்பாக இருக்கு. அதே நேரத்தில் குரு பார்த்தா முதல் பகுதி, அதாவது மே மாதம் வரைக்கும் சிறப்பாக இருக்கு 11ல். அதனால இப்போ 11ல் குரு இருப்பதனால உங்களுக்கு லாபங்கள்லாம் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி சர்வன்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலைக்காரர்கள்ட்ட, வேலை பார்க்குறவங்கள்ட்ட அவங்க கொஞ்சம் கவனம் தேவை. அதே நேரத்தில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு ஜென்ம குருவா வரப்ப உங்களுக்கு இன்னும் சிறப்பு, தொட்டது தொடங்கும். சிம்ம ராசி நேயர்களே, சனி 8ல் இருக்கிறது இப்பொழுது, அது கொஞ்சம் கவனமாக தேவை. அடுத்து கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சனி இப்பொழுது 7ல் இருக்கிறது. அதே மாதிரி ராகு 6ல் இருக்கிறது ஜாதகத்தில் ராசிக்கு. குரு முதல் பகுதி, அதாவது மே மாதம் வரை 10ஆம் இடத்துல இருக்கார். அது கொஞ்சம் சிறப்பு கம்மி. அதே நேரத்தில் ஜூன் மாதத்துலேருந்து இந்த இயர் எண்ட் வரைக்கும் பார்த்தா அவர் 11ல் இருக்கார் லாபஸ்தானத்தில். ஸோ கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம்
சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், செய்தொழில் லாபம் தரும். புதிய தொழில் உங்களுக்கு என்ன தொழில் செய்யலாம், புதுசாக ஒரு தொழில் அப்படின்னு அடையாளம் காமிக்கப்படும் இந்த வருடம். ஸோ 2026 சிறப்பாக இருக்குது கன்னிராசிக்கு. அடுத்து துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சனி 6ல் இருக்கிறார். ஸோ 6ல் சனி இருப்ப சிறப்பான ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். நல்லா இருக்கு, வேலையில் வந்து நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு, உத்தியோகம் தொழிலெலாம் சிறப்பாக இருக்கு. ராகு 5ல் இருப்பது சிறப்பு, அதிர்ஷ்டங்கள் கிடைக்குது. குரு வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் 9ல் இருக்கார். குரு ரொம்ப சிறப்பான அமைப்பு. அதுக்கப்புறம் குரு 10க்கு வரப்ப கொஞ்சம் வேலையில் வந்து கவனம் தேவை, ப்ரெஷர் இருக்கும், வேலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. வேலை மாற்றத்தெல்லாம் வந்து ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, இருக்கிற வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, சனி 5ல் இருக்கார், ராகு 4ல் இருக்கார். குரு வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் டல்லாக இருக்குது, ஃபைனான்ஸ்லாம் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்குது. அதே நேரத்தில் ஃபாரின் ட்ராவல்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ அப்புறம் ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் வரைக்கும் குரு பயிற்சிக்கு அப்புறம் தொட்டது தொடங்கும். குரு 9க்கு வர்றதுனால நிறைய புதுசாக ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருக்கு. அடுத்து தனுசு ராசி நேயர்களே, சனி 4ல் இருக்கிறார் ராசிக்கு. அதனால் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தொழிலில் இப்போதைக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அதே நேரத்தில் குரு பகவான் வந்து பார்த்தோம்னா மே மாதம் வரை 7ஆம் இடத்த இருக்கார். ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு, ஓகே, திருமணம் நடைபெறும், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதே நேரத்தில் ஜூன் மாதத்துலேருந்து இந்த வருஷ கடைசி வரைக்கும் 8ஆம் இடத்துக்கு போகிறார் குரு. அது வந்து கொஞ்சம் சிறப்பில்லை, ஃபைனான்ஸ் விஷயத்தில் கவனம் தேவை. அதே நேரத்தில் வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்க, வெளிநாடு போகிறவங்களுக்குலாம் அந்த ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் வரைக்கும் நல்லா இருக்குது. ராகு 3ல் இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்களுக்கு ட்ராவல்ஸு இதெல்லாம் ஒரு பிரயாணத்திலேயே இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் சனி 4ல் இருந்தாலும் உங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்து குரு பார்வை கிடைக்கிறதுனால அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை சனி பகவான் வாரி வழங்குவார். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சனி இந்த வருடம் 3ல் இருக்கிறார் ராசிக்கு. ராகு இந்த வருடம் முழுவதும் 2ல் இருக்கிறார். இது அடுத்து வந்து பார்த்தோம்னா குரு பகவான் ஆனவர் முதல் மே மாதம் வரை 6ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துலேருந்து இந்த எண்டு வரைக்கும் 7ல் சிறப்பாக இருக்கார். ஸோ மகர ராசி பொறுத்த வரைக்கும் பிற்பகுதி ரொம்ப சூப்பராக இருக்கு. குரு பார்க்குறாரு உச்ச பார்வையா, அதனால நல்லா இருக்கு. முதல் ஒரு 4 மாதம் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். அதே நேரத்தில் ராகு வந்து 2ஆம் இடத்துல இருந்தாலும் அது வந்து குடும்பத்தில் ஒரு குழப்பங்கள் இதெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை. விஷ வாக்குன்னுவாங்க, பேசுகிறப்ப கொஞ்சம் நம்மளால வில்லங்கங்கள் வராமல் பார்த்துக்கணும். நீங்கள் முதல் 4 மாதம் குரு பார்வை இருக்கிறனால அந்த ராகுவால பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் குரு வேடிக்கை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூன்லேருந்து எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் மகர ராசிக்கு சனி பகவான் பொறுத்த வரைக்கும் 3ல் இருக்கிறனால முயற்சிகள் பலிதமாகும், எடுத்த காரியம் வந்து ஜெயிக்கும், நல்லா இருப்பீங்க. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7ரை சனி, அதில் வந்து பார்த்தோம்னா கடைசி அந்த அதாவது சனி வந்து பார்த்தா கும்பராசிக்கு பாத சனியாக இருக்கிற கடைசி 2 வருஷம் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தா குரு உங்களுக்கு வந்து முதல் 4 மாதம் அனுகூலமான 5ஆம் இடத்துலையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனுகூலம் இல்லாத 6ஆம் இடத்துக்கு போகிறார். அனுகூலம் இல்லாமல் 6ஆம் இடத்துக்கு போனாலும் தொழில் ஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து தொழில் வந்து சிறப்பாக இருக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே நேரத்தில் தொழில் வச்சிருக்கிறவங்களுக்கு கடன் நிறைய சலுகை விலையில் கிடைக்கும். ராகு பொறுத்த வரைக்கும் கும்பராசிலேயே இருக்காரு. அவரை வந்து பார்த்தீங்கன்னா ராசி கும்பராசிலேயே ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு டெக்னாலஜி ஐட்டம், ஐடி, கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸு, மீடியா, இன்டர்நெட்டு இதில் இருக்கிறவங்களுக்குலாம் புகழ் அடைவீங்க. குரு பார்வை இருக்கிறதுனால சிறப்பாக இருக்கும். வெளிநாடு, அயல் தேசம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சனி பகவான் பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் இருக்கார். அதனால் ஹெல்த்தில் கான்ஷியஸாக இருங்க, கவனம் தேவை. 50 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஓகே, அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் பொங்கு சனி பீரியடாக இருக்கிறனால சனி பகவான் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்க மாட்டார், நல்ல விஷயங்களை பண்ணுவார். அதே நேரத்தில் ராகு வந்து 12ல் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஃபாரின் ட்ராவல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் மீனராசிக்கு.
கொஞ்சம் வந்து குரு பொறுத்த வரைக்கும் முதல் 4 மாதம் நான்காம் இடத்துல இருக்காரு. அது வந்து கொஞ்சம் சிறப்பு குறைவு. அதே நேரத்தில் ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்கள் ராசியே பார்க்குறாரு குரு பகவான். ராசி அதிபதியே குரு தான் மீன ராசிக்கு. ஸோ அது சூப்பராக இருக்குது. பின்பகுதி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்போ வந்து வருமானம் இதெல்லாம் வந்து நல்லா கிடைக்கும். அதனால் பொதுவாக பொறுத்த வரைக்கும் 7.5 சனி பீரியடாக இருக்கனால மீன ராசிக்காரங்க ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9994976129. வணக்கம்.